துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுக்குரல் கேட்டீரையா. என்னோட சேர்ந்து பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுக்குரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தா. குனிந்து தூக்கினீரே, ஹல்லேலூயா, பெரியவனாக்கினீரே. ஓ, உமது காருண்யத்தா பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே, சொல்லுங்க, பெரியவனாக்கினீரே. ஓ, உமது காருண்யத்தா பெரியவனாக்கினீரே, பெரியவனாக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். பாடுங்க பாடுங்க. எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், எனது ஜீவன் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதுமே உமக்காய். ஹல்லேலூயா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய். என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவரே, ஹல்லேலூயா, துதிக்கு பாத்திரரே. சத்தத்தை உயர்த்து, ஆறுதல் நீர்தானையா. துதிக்கு தூயவரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. தூயவர் சேனைக்குள் பாய்ந்தேன், உந்தன் தயவால் பதிலை தாண்டிடுவேன். சத்தத்தை உயர்த்து, சேனைக்குள் பாய்ந்தேன், உந்தன் தயவால் மாதிலை தாண்டிடுவேன். புகழ்ந்து பாடுவேன், உம்மையே உயர்த்துவேன், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடுவேன், உம்மையே உயர்த்துவேன், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். புகழ்ந்து பாடிடுவேன், உம்மையே. ஓ,
பாடிடுவே உம்மையே ஓ உயிர் வாழு நாட்கள் எல்லாம் புகழ்ந்து எனது விளக்கு எரிய செய்தீர் இரவை பகலாக்கினீர் எனது விளக்கு எரிய செய்தீர் இரவை பகலாக்கினீர் எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எல்லாரும் சேர்ந்து எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே ஹல்லேலூயா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். இந்த பல்லவிய மறுபடியும் எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினி. தயவு செய்து எல்லாரும் சேர்ந்து எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினி எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. கைகளை உயர்த்து எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே. ஹல்லேலூயா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். இன்னொரு முறை எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே. சத்தத்தை உயர்த்த என் ஜீவன் ஹல்லேலூயா எரிந்து கொண்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே. நல்ல கைகளை தட்டி நல்ல ஆண்டவரே சில நேரம் பிரசங்கம் பண்ணாதவைகள் பாடல் கூட பண்ணும். சகரியா 4வது அதிகாரம் அவருடைய 10வது வசனம், அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. இந்த செருபாபேலை குறித்து நாம் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து பார்த்து வருகிறோம். கடந்த சில வாரங்களாக செருபாபேலுடைய ஒரு ஆவிக்குரிய தன்மையை பார்த்து வருகிறோம். ஆகாய் 1:12 இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது செருபாபேலும் ஜனத்தின் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாயினும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கும் செவி கொடுத்தார்கள். இந்த செவி கொடுத்தார்கள் என்கிற வேர்ட் இருக்கு, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் ஒரு செருபாபேலை கர்த்தர் எழுப்புவதற்கு காரணமாக இருந்தது.
செவி கொடுக்காத ஒரு ஆளை தேவன் ஒருபோதும் பயன்படுத்துவதே இல்லை. இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையை, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கும் ஊழியக்காருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆளா நீங்க? செருபாபேல் பாருங்கள், கர்த்தருடைய சத்தத்துக்கும் செவி கொடுக்கிறார். தேவன் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கும் செவி கொடுக்கிறார். இந்த 2 டைமென்ஷனும் செருபாபேலுக்குள் இருந்தது என்று நான் ஒவ்வொரு வாரமும் உங்களோடு போதித்து வருகிறேன். நிறைய பேரை ஏன் தேவன் பயன்படுத்த முடியல, நிறைய பேர் ஆண்டவருக்கு ஏன் பிரயோஜனப்படலை, அவர்களுக்கு அதை செவி கொடுக்கிற தன்மையே இல்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு குழந்தை வயிற்றிலே, தாயின் வயிற்றிலே உருவாகும் போது முதல் கேட்கும் திறன்தான் குழந்தைக்கு உண்டாகிறதாக சயின்ஸ் சொல்லுகிறது. அதுக்கு பிறகுதான் மற்றதெல்லாம். கேட்கிற திறன், காது, இந்த கேட்கும் திறன் தான் முதல் குழந்தைகளுக்குள் உருவாகிறது. அப்புறம் தான் மற்ற காரியங்கள் எல்லாம் உருவாகிறது என்று சோத்திரிக்கிறோம். அந்த மருத்துவம் அப்படி சொல்லுகிறது. அதுதான் உண்மை. சோத்திரம். அதனால தான் 6 மாத குழந்தையாக எலிசபெத் வயிற்றில் ஒரு பிள்ளை இருந்தபோது சோத்திரிக்கிறோம், மரியாள் சொன்ன வாழ்த்துதலை சோத்திரிக்கிறோம். அருமையானவர்களே, எலிசபெத் கேட்டது மட்டுமல்ல, வயிற்றில் இருக்கிற பிள்ளையும் களிப்பாய் துள்ளிட்டுன்னு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 6 மாத குழந்தைய வயிற்றில் துள்ளக்கூடிய அளவுக்கு அந்த சத்தம் அந்த பிள்ளையின் காதில் விழுதுன்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்டு சபையில் ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிற நீங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்டு எப்படி ரியாக்ட் பண்ணணும்? சிலலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பிரசங்க நேரத்தில் என்ன வேணாலும் பிரசங்கம் பண்ணி என்னை ஒன்றும் அசைக்க முடியாது, என்னை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அப்படியே பிடிச்சி வச்ச மாதிரியே உட்காந்துருப்பாங்க. காரணம், அவர்கள் தேவனுக்கு செவி கொடுக்க தயாராக இல்லை. சோத்திரம். அந்த செவி கொடுக்கிற ஒரு செருபாபேலை வச்சு தான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். இந்த செவி கொடுக்கிற செருபாபேலை கொண்டு தான் மறுபடி கர்த்தர் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அவர்கள் செவி கொடுக்கிறார்கள் என்று கர்த்தர் அறிந்த போது தான் அவர்களை பாபிலோனிலிருந்து எங்கே கொண்டு வராருங்க? சோதரன் எருசலேம் கொண்டு வரார். நான் போன வாரமே சொன்னேன், அதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த அடிமைத்தனம் சோதரன் இஸ்ரவேலருக்குள்ளே வந்ததற்கு காரணமே நெகேமியா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாயிருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் என்ன கொடுக்காம போனாங்க. அதுக்குனால தான் அவங்க பாபிலோனுக்கு சிறையாவே போனாங்க. செவி கொடுக்கல. கர்த்தர் என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு, இப்படி செய்யாதீங்கப்பா, இப்படி செய்யாதீங்கப்பா, இப்படி பண்ணுங்கப்பா, ஜெபம் பண்ணுங்கப்பா, வேதவாசிங்கப்பான்னு சொன்னால் நோ, அதுக்கு எதுவும் செவியே கொடுக்கல. அதனால் ஆண்டவர் அவர்களை கைவிட்டார். பிறகு அவர்கள் செவி கொடுக்க ஆரம்பித்த போது தான் அந்த அடிமைத்தனம்லாம் மாறுச்சுன்னு பார்க்குறோம். ஆகவே இந்த செவி கொடுக்கிற தன்மை நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 8 வசனம் 18 சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து. இந்த வேர்டு கவனிக்கணும். கேட்கறதெல்லாம் கேட்கறது இல்லை, கேட்கிற விதம் அப்படின்னு சொல்றார். ஜெபிக்கும் போது கூட ஜெபம் பண்ணுகிற விதமாவது அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து நீங்க கவனம் செலுத்தணும். உங்க வாழ்க்கையில ஏன் அற்புதம் நடக்கல, ஏன் அதிசயம் நடக்கலன்னா நீ கேட்கிற, ஆனா அந்த விதமா கேட்கல, நான் விரும்புற மாதிரி நீ கேட்கல. அதான் உன் லைஃப் மாறாம இருக்கு. ஏனென்றால் மத்தேயு 13:15 இப்படி சொல்லுது, இந்த ஜனங்கள் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, தம்முடைய ஜனத்தை தான் சொல்றாரு, இந்த ஜனங்களுடைய இருதயம் கொழுத்து இருக்குது. காதுகளால் கேட்கிறாங்க, ஆனா எப்படி கேட்கிறாங்க? மந்தமாய், கொழுப்பெடுத்த இருதயம். சில வாலிபனுக்கு, சில வாலிப தங்கச்சிக்கெல்லாம் இருதயம் கொழுத்து இருக்குது. உடம்புல கொழுப்பு இல்லை, இருதயத்துல கொழுப்பு. கேட்கறது அசால்ட்டா கேட்கறது, மந்தமாய், ஒன்னும் பாதியுமாய் கேட்கறது. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கேட்கிற விதத்தை குறித்து கவனமா இரு. நீ சபைக்கு வர, பிரசங்கம் கேட்கிற, பல வருஷமா பிரசங்கம் தான் கேட்கிற, ஒன்னும் உன் வாழ்க்கையில மாற்றம் இல்லையே. ஏன்? உன் இருதயம் கொழுத்து இருக்கு. கொழுப்பு, சிலலாம் கொழுப்பு என்ன சொல்ல, அசால்ட்டு. ஊர் உலகத்தில் சொல்றதெல்லாம் அந்த முண்டக்கண்ணை வச்சுக்கின்னு கேட்கும் போய் நம்ம பிள்ளைங்க. ஆனா கர்த்தருடைய காரியம் நோ. ஏன் கேட்கல? ஏன் மந்தமா கேட்குறாங்க? இருதயம் கொழுத்து இருக்குது. இன்னைக்கு நம்முடைய நிலைமை அப்படிதான் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய இருதயம் கொழுத்து இருக்கிறது. ஸோ எனக்கு அவர்கள் மந்தமாய் லிசன் பண்றாங்க, மந்தமா கேட்குறாங்க அப்படின்றார். எபிரேயர் 5:11 ஆண்டவர் சொல்றாரு, நான் விஸ்தாரமாய் பேசலாம். சில நேரம் ஆண்டவர் உங்களோட நல்லா பேசணும்னு விரும்புகிறாருங்க. கவனிக்கணும் சிஸ்டர், பிரதர், உங்களோட ஆண்டவர் மனவிட்டு பேச என்றார்.
நான் விஸ்தாரமாக பேசலாம், ஆனால் நீங்கள் கேட்கறதுல எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? மந்தமாக இருக்கிறீங்க. அதனால் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றார். அப்படிதானா? அன்னைக்கு சோதரிக்கிறோம், ஒரு சின்ன சாமுவேலுக்கு ஏலி சொல்லி கொடுத்தான். ஓ சாமுவேலேன்னு ஆண்டவர் கூப்பிட்றாருப்பா, நீ அந்த சத்தத்துக்கு நேரம் முட்டி போட்டு கர்த்தாவே சொல்லும் அடியை என்ன செய்கிறேன் நான் கேட்குறேன்ப்பான்னு சொல்லு. பேசுவார் ஆண்டவர். நான் விஸ்தாரமா பேசலாம் தான் நினைக்கிறேன், ஆனால் நீங்க கேட்கிறதில் எப்படிப்பட்டவளா இருக்கிறீங்க? மந்தமா இருக்கிறீங்க. அதனால அதை விளங்க பண்ணுகிற அரிதா இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு ரொம்ப டீப்பாலாம் பேச விரும்புகிறார். வரப்போகிற காரியங்களை உங்கள்கிட்ட பேச விரும்புகிறார். உங்கள் ஃபேமிலியை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறார். அடுத்தது நீங்கள் என்ன செய்யணும்னு அவர் பேச விரும்புகிறார். அவருடைய இருதயத்தின் ஏக்கங்களை உங்களோடு ஷேர் பண்ண விரும்புகிறார். அநேக காரியங்களை உங்களோடு ஆண்டவர் பேசணும்னு விரும்புகிறாரு. ஆனால் நீங்கள் கேட்கறதுக்கு உங்களுடைய சோத்திரிக்கிறோம் இருதயம் தயாளமா இருக்குமானால், இருதய கொழுத்தில்லாமல் ஆண்டவரே நீங்க சொல்லுங்கப்பா நான் கேட்கிறேன்னு நீங்க ஒப்பு கொடுக்கிற ஆளா இருந்தா உங்களோடு பேசுவதற்கு ஹல்லேலூயா அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்ல கேட்கிறது, செவியில கேட்கறது மந்தமா இருக்கிறீங்க அப்படின்றார் ஆண்டவர். அந்த சோத்திரிக்கிறோம் எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு போகிற சீஷர்களோடு பேசிட்டே வரார். இயேசு பேசினா இப்படி பேசுவார். சங்கீதங்களிலிருந்து பேசுகிறார், சோத்திரம் தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலிருந்து எல்லாம் ஆண்டவர் அங்கு இங்கு இருக்கிற உதாரணங்களையும் சோத்திரம் எல்லாத்தையும் எடுத்து ஆண்டவர் சோத்திரிக்கிற 8-9 மைல் அவ்வளோ தூரம் அவங்களோடு பேசிட்டு வர்றார். ஆனால் அந்த 2 சீசரில் பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, லூக்கா 24-25 சொல்கிறாரு, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி புத்தி இல்லாத மந்த இருதயமாக இருக்கிறீங்களே. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேன்றீங்க, நீங்கள் மந்தமாக இருக்க. ஆனால் நம்ம சபையில் இருக்கிறவங்க பாருங்கள், வெளியெல்லாம் நல்லா ஆக்டிவாக இருப்பான், ஃப்ரெண்டுக்கு நடுவில் தோத்திரம் அந்த அங்கே இங்கே இங்கெல்லாம் நல்ல தெளிவாக இருப்பான். இங்கே வந்தால் தான் ஒன்றுமே தெரியாத மாதிரியே உட்காந்துருப்பான். அந்த வசனம் அவனுக்குள்ளே போவது என்ஜாய் பண்ண மாட்டான். வேர்டில் தேவனுடைய வார்த்தையில் என்ஜாய், ஒரு ரெவலேஷன் வரும்பொழுது, ஒரு கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அதில் அவனுக்கு சந்தோஷமே இல்லை. நிறைய பேருக்கு அவனுக்கு புரியல, அவனுக்கு இதெல்லாம் விளங்கலை. வெளியில் போயிட்டு ஆராதனை முடிச்சுட்டு எவனை சீட்டு சோத்திரிக்கிறோம், எவனே ஃப்ரெண்டு எங்கனாவது ஊர் உலகத்தில் எவனை சிரிப்பு காட்டோன்னா அங்கே சிரிப்பான். அந்த 32 பல்லும் தெரியும், ஏன்னா அது அவனுக்கு ரசிக்கிறான். பைபிள் அவன் ரசிக்கல. காதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குதான், யோபுல இருக்கு. நாவானது ஆகாரத்தின் ருசி அறிந்திருக்கிறது போல காதானது வார்த்தைகளின் ருசி என்ன செஞ்சிருக்கு? அறிஞ்சிருக்கு. அவனுக்கு சினிமா பேச குதிரை காது மாதிரி தூக்கிக்கின்னு இருக்கும். அந்த பொண்ணு கதை, அந்த பையன் கதை, அவன் வீட்டு கதை, இவன் வீட்டு கதை, குதிரை காது மாதிரி தூக்கிக்கின்னு அப்படியே நிற்கும். ஆனால் வசனத்தை கவனிப்போம், வார்த்தையை கவனிப்போம், நோ என்ஜாய்மெண்ட். காரணம் இறுதியம் கொழுத்து இருக்குது. தேவனுடைய வார்த்தையின் மேலே நான் சொல்கிறேன், தம்பி தங்கச்சி பிரதர் சிஸ்டர், இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பேசலாம், ஆனால் எவனுடைய வார்த்தையும் உனக்கு எதுவுமே உனக்கு செய்ய போகிறதில்ல. கர்த்தருடைய வார்த்தையை கேளு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. அதுதான் உன்னை வாழ வைக்க போகுது, அதுதான் உன்னை உயர்த்த போகுது. ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உன்னை உயர்த்துவது கர்த்தருடைய வார்த்தை தான், கர்த்தருடைய வார்த்தை தான். ஆண்டவர் சொன்ன நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களான்னு கேட்டபோது, ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? ஜீவனுள்ள எங்க வாழ்க்கையே உங்க வார்த்தையில தானப்பா இருக்குது. உங்க வார்த்தை இல்லாம எங்களால வாழ முடியாது. அல்லேலூயா. நம் மந்த இருதயம் சோத்திரிக்கிறோம், மந்த இருதயமா இருக்குது. சோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்கள் அறிந்து கொள்ளணும், நான் கேட்கிறதுல மந்தமாக ஒரு ஆளா நான் இருக்கக்கூடாது. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. செய்தியை சோத்திர சுருக்கமாக கொண்டு போகிறேன். சோத்திரிக்கிறோம், நிறைய காரியங்களை வரும் நாட்களை தொடர்ந்து இந்த சத்தியங்களை பேசுகிறேன். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கேட்குற விதத்தை குறித்து எப்படி இருங்க, கவனமாக இருங்க. நீங்கள் ஏன் ஆண்டவர் கவனமாக இருக்க சொல்கிறாருன்னா, நீங்கள் கேட்குறதுல எப்படி இருக்கிறீங்க? மந்தமாக இருக்கிறீங்க. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, யாத்திராகமம் 21:2-6 வரைக்கும் வெறும் சோதரம் அதிகாரம் மட்டும் போடுவாங்க. யாத்திராகமம் 21:2-6 நீங்கள் வீட்டில் போய் பாருங்க. ஒரு மனுஷன் அடிமையாக ஒரு எஜமான்கிட்ட வேலை செய்கிறான். அந்த எஜமான் காசு கொடுத்து அவனை அடிமையாக வீட்டுக்கு கொண்டு வந்துட்டார். அவன் காசு கொடுத்து
என்னை விலைக்கு வாங்கின அந்த எஜமானுக்கு அவன் 7 வருஷம் வேலை செய்கிறான், அடிமையாக வேலை செய்கிறான். 7 வருஷம் முடிஞ்ச உடனே எஜமான் சொல்கிறாரு, அப்பா நான் உனக்கு காசு கொடுத்து வாங்கின்னு வந்த அடிமை சந்தையிலேருந்து நீ 7 வருஷம் நான் கொடுத்த காசுக்கு என்ன செஞ்சிட்ட, வேலை செஞ்சிட்ட, நீ விடுதலை பெற்று போகலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த அடிமையாக வந்த அந்த வேலைக்காரர் சொல்கிறான், எஜமானே உங்களை விட்டு நான் போக மாட்டேன், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் எஜமானே. ஆரம்பத்தில் வரும்போது உங்களை என்னமோ தான் நினச்சேன், ஆனால் என்னை நீங்கள் ரொம்ப நேசித்து என்னை நடத்துனீங்க. உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்கள் கூடயே இருக்க நான் விரும்புகிறேன், நான் காலமெல்லாம் உங்கள் கூடயே நான் இருக்க விரும்புகிறேன். நான் வரும்பொழுது ஒன்றுமில்லாமல் வந்தேன், ஆனால் இன்றைக்கி எத்தனையோ விதங்களை உங்களால் நான் பிரயோஜனப்பட்டிருக்கிறேன். ஆகவே எஜமானனே நான் இறுதி வரைக்கும் உங்கள் கூடவே இருக்கிறேன் என்று அந்த அடிமையானவன் எஜமானை பார்த்து சொல்வானானால் அப்புறம் ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு பைபிள் போதிக்குது. என்னவென்னா அவன் என்ன செய்யணுமா, ஒரு நிலைக்கதவு, வாசல் நிலைக்கதவு இருக்குல்ல, அந்த நிலைக்கதவின் ஓரமாய் தன் காதை வச்சு அந்த நிலைக்கதவோடு கூட காதை வச்சு ஒரு ஓட்டை என்ன செய்வாங்க, போடணும். அந்த ஓட்டை எதுக்குன்னா, நான் இனிமே என் எஜமான் சொல்லுகிற வார்த்தைக்கே கேட்பேன். என் வாழ்நாள் எல்லாம் ஏதோ கொஞ்ச நாள் கேட்டுட்டு நான் மாறி போகிறதில்ல, என் ஜீவன் எனக்குள் இருக்கிற வரைக்கும் நான் வேறு ஒருவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனாக அல்ல, உங்க வார்த்தைக்கு நான் என்ன கொடுக்கிறவனாக. ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் உங்கள் காது துவாரமிட வேண்டிய அவசியம் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் லிட்ரலாகவே காதை ஓட்ட போடுவாங்க. ஆனால் அந்த ஓட்டை இருக்கும்போது அன்றைக்கி பார்க்குறவன் நினைப்பாங்க, இவன் ஒரு இந்த எஜமானின் சத்தத்தை என்ன செய்கிறவன், அதை தவிர வேற யார் சொன்னாலும் அவன் என்ன செய்ய மாட்டான், எஜமான். அதுபோல் நம்ம காதில் ஒரு பிரதிஷ்டை இருக்கணும். என்ன பிரதிஷ்டை, உலகமோ ஊரோ யார் சொல்கிறதே அல்ல, என் எஜமானனாகிய ஆண்டவர் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எஜமான் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் கேட்பேன்கிற அந்த உறுதி, அந்த டிட்டர்மினேஷன் உங்களுக்குள்ளே இருக்குமானால் உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஆமென். இந்த புவிதனிலே சத்தத்தை உயர்த்து, செவிதனையே திறந்து விட்டு செய்வோம். ஹல்லேலூயா. கலை நீ திறந்து விட்டு செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே பூரணம் ஆகட்டுமே. இந்த புவிதனிலே ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, ஓ நாமம் வாழ்க. ஐயா அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கடந்த வாரங்களாக நான் உங்களோட ஒவ்வொரு பாயிண்டா பேசிட்டு வரேன். ஏன் மக்கள் தேவனுக்கு செவி கொடுக்கல? செவி கொடுக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் ஒரு விசுவாசியால் தேவனுக்கு செவி கொடுக்காம போகிறாங்க? ஏன் அப்படி என்ன காரணங்கள் அப்படின்னு போகும்போது யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுது. யாத்ராகமம் 7:13, கர்த்தர் சொல்லியிருந்தபடியே பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். இருதய கடினம், நிறைய பேர் செவி கொடுக்க முடியாமல் போயிருது. இருதயம் கடினப்பட்டு போச்சு. வேதம் சொல்லுகிறது இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். இந்த ஓட கவனிங்க எல்லாரும், இந்த வார்த்தை சொல்லுங்க. இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான்.
இந்த செவி கொடுக்கிற தன்மை ஏன் வரல? ஏன் செவி கொடுக்கல? அந்த பிரதர் அந்த சிஸ்டர் ஏன் ஆண்டவர் செவி கொடுக்காம ஒரு மாதிரி போறாங்கன்னா, இருதயம் ஃப்ளெக்சிபிளா இல்லை, இருதயம் கடினமாக இருக்கு. சிலலாம் ஆவியில நாங்கள் நல்லா ஜோம் பண்ணி ஆவியானவர் கொடுக்குற வார்த்தையை தான் நாங்கள் பீடத்தில் எடுத்துகிட்டு வரோம். எங்களுக்கு 1000 பிரசங்கம் பண்ண தெரியும். ஆனால் என் அனுபவத்தை சொல்கிறேன், 1000 பிரசங்கம் தெரியும், பல என்ன தலைப்பில் சொன்னாலும் சொல்லுவோம். ஆனால் அது எங்களுக்கு ஆறுதலாக இருக்காது. எங்களுக்குள்ள ஒரு கன்ஃபர்மேஷன் வரணும், இல்லாட்டினா என் இருதயத்தில் சமாதானமே இருக்காது. இந்த வார்த்தை தான் இந்த வாரம் நான் பேசணும்னு இருதயத்தில் எனக்கு ஒரு சமாதானம் இருந்தால் தான் அது தேவன் பேசும் வார்த்தை. சும்மாங்காட்டி எங்கள் பைபிளில் இருக்கிறத அப்படி திருப்பிட்டு இங்கே வந்து ஒரு அடிக்கிட்டு போகிற இடம் கிடையாது பிரசங்கம். அப்படி பண்ணால் உங்கள் இருதயத்தை தொடவே தொடாது, டச் பண்ணாது. தோத்திரம், கர்த்தர் பேசாவிட்டால் என் சத்தம் உங்களை ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. அப்போ ஏன் செவி கொடுக்க முடியல? இருதய கடினம். நாங்கள் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணி சோதரம் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு வேத வசனத்தின் ஆதாரத்தோடு பேசுவோம். அந்த சிஸ்டர் அப்படியே இருப்பாங்க, அந்த பிரதர் அப்படியே இருப்பான், அந்த வாலிப தம்பி அப்படியே இருப்பான், அந்த வாலிப தங்கச்சி அப்படியே இருக்கும். உன்னதான் அது ஏன்? இருதயம் கடினமாக இருக்கும்ல, வேர்டு உள்ள போல. சோத்திரம், செவி கொடுக்க முடியல. சங்கீதம் 81:11-12 பாருங்க. என் ஜனமோ என் சத்தத்துக்கு என்ன கொடுக்கல? செவி கொடுக்கல. என் ஜனம்தான், ஆனால் இப்போ செவி கொடுக்கல. என்ன காரணம்? அடுத்த வசனம் சொல்லுது, ஆகையால் அவர்களை அவருடைய இருதய கடினத்திற்கே விட்டு விட்டேன். பார்த்தீங்களா? இப்போ ஏன் என் ஜனம் செவி கொடுக்கல? இருதய கடினம். முடியாது, நான் இப்படித்தான், நான் அதுக்கெல்லாம் ஒபே பண்ண முடியாது, நான் கேட்க மாட்டேன், இப்படி கடினமாகவே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இப்பா கேளுப்பா, கடினமாக வச்சுக்காதப்பா, வசனத்தை கேளுப்பான்னு கெஞ்சுறார் ஆண்டவர். ஒரு கட்டத்தில் அவன் அந்த இருதயத்தினுடைய கடினத்திலிருந்து அவன் விடலன்னு ஆண்டவர் சொல்ல, நான் விட்டுட்டேன்றார். அவன் இருதயம் ஃப்ளெக்சிபிளாக ஆகலை, அவன் கடினமாகவே இருக்கிறான். நான் விட்டுட்டேன், கை கழுவின மாதிரி விட்டுட்டேன். சரி போ, நான் சொல்லி பார்க்குறேன், நீ கேட்க மாட்டேன்ற, நான் என்னப்பா செய்ய முடியும்? விட்டுறாரு. பைபிள் சொல்லுது, அவர்கள் தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். வசனம், வார்த்தை, ஆவியானவர் சொல்றதுக்கு ஃபேமிலியை நடத்தாம, பைபிள் என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி குடும்பத்தை நடத்தாம, சோதரன் ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதுக்கேற்ற மாதிரி பிள்ளையை நடத்தாம, அவங்க இதய கடினத்தினால் முடியாது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் இப்படித்தான் இருப்பேன், என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னா கதை சொல்ல. சரிப்பா போ, நீ யோசனையின்படி நடக்கும்போது அந்த நேரம் ஒன்றும் தெரியாது. அதுக்கு பிறகு கடினமான சூழ்நிலையில் வரும், சத்துருக்கள் வருவாங்க, திடீரென ஆபத்துகள் வரும், திடுக்கிடும்படியான சம்பவங்கள் நடக்கும். நீ ஒன்றும் செய்யாம விழி பிதுங்கி நிற்பாய். ஏனென்றால் உன்னை காக்கிற ஒருவர் தான் உண்டு, அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு முன்பாக உன் இருதயத்தை கடினப்படுத்தாத. கடினப்படுது யாருக்கு முன்னாடி வேணா கடினப்படு, கர்த்தருக்கு முன்னாடி உன் கடினத்தை கொண்டு வராத. சோத்தரிக்கிறான். ஹல்லேலூயா. சகரியா 7:12 என்ன சொல்லுது பாருங்க. அது ஒரு பெரிய வசனம், நாங்கள் ஸ்கிப் பண்ணி போடுறோம். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் சொல்லி அனுப்பின வார்த்தை. எதன் மூலமாய் சொல்லி அனுப்பின வார்த்தை? சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைராக்கியமாக்கினார்கள். கேட்க கூடாதுன்னே அவங்க இருதயத்தை எப்படி வச்சிருக்கிறாங்க? வைராக்கியம். கேட்க மாட்டேன், நோ, என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நானா எனக்கு யாரும் எதுவும் சொல்ல தேவையில்லை, என் இஷ்டம், நான் அப்படிதான் இருப்பேன். வைராக்கியமாக்கினார்கள். இன்னைக்கு உங்க இருதயம் வைராக்கியமா வச்சிருக்கீங்களா? உங்க இருதயம் கல்லு மாதிரி வச்சிருக்கீங்களா? சர்ச்சில் ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்ற அந்த இருதயத்தோட வந்திருக்கீங்களா? சர்ச்சில் எப்படி வந்திருக்கீங்க? உங்க இருதயம் எப்படி இருக்கு? தேவனுக்கு முன்னாடி உங்க இருதயம் எப்படி? வெளியே பார்த்தா நல்ல பிள்ளை மாதிரி இருக்குது, நல்ல விசுவாசிதான், பட் இருதயம் ரொம்ப டஃப்பாக வச்சிருக்கீங்க. நோ, கர்த்தருக்கு முன்னாடி உங்க இருதயம் அப்படி இருக்கக்கூடாது, அது தேவனுக்கு விருப்பம் இல்லை. மார்க் 10:5 ஒரு சம்பவம் ஒன்று வருது. இயேசு அவர்களுக்கு பெருத்தரமாக உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமே இந்த கட்டளை உங்களுக்கு எழுதி கொடுத்தான்.
ஒரு 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 காரியத்தை ஆண்டோட பேசுகிறாங்க. தள்ளுதல் சீட்டு. மோசே வந்து இந்த தள்ளுதல் சீட்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் நாங்கள் வந்து மனைவியை தள்ளி வைக்கிறோம் அப்படின்லாம் ஒரு ஒரு டைலாக் நடக்குது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இது மனசார எழுதி கொடுத்த கட்டளை இல்லை. இந்த தள்ளுதல் சீட்டை பற்றியெல்லாம் என்கிட்ட பேசுகிறீங்களப்பா, இது நான் மனமு வந்து உங்களுக்கு மோசே எழுதி கொடுத்ததல்ல, உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் எழுதி கொடுத்தது. சில விஷயம்லாம் நம்ம இருதயத்தின் கடினத்துக்காகவே சிலதை எழுதி கொடுத்துற. போ வச்சு இதுதானே நீ கேட்குற, போ டு டேக் இட் அப்படின்ற. அப்படியே ஆண்டவர்கிட்ட வாங்குறது. அவர் கடினப்பட்டா எனக்கு கொடுக்கணும், இருதயத்தின் கடினப்பட்டா எனக்கு அவர் எழுதி கொடுக்கணும். ஐயோ அது வேணாம் ஆண்டவரே, பா நீங்கள் நான் கேட்குறேன், நான் உங்களை டார்ச்சர் பண்ணுறன்றதுக்காக எனக்கு நீங்கள் எழுதி கொடுக்க வேணாம்பா. ஹல்லேலூயா. அப்போ சில காரியம்லாம் நம்மளுடைய அது அவருடைய சோத்திர பரிபூர்ண சித்தம் இல்லாமல் நம்ம கேட்டதுனால சரி போன்றாரு. இருதய கடினத்தின் நிமித்தம். மார்க் 3:5 சொல்லுது, அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டார். உன் இருதயம் கடினமாக இருந்தா கர்த்தருக்கு மேலே ஆசையே இல்லை, அவர் விசனப்படுறாரு. என் மகனுக்கு நான் எவ்வளோலாம் பண்ணுறேன், என் மகளுக்கு நான் எவ்வளோ பண்ணுறேன், ஆனால் என் மகன் என் சமூகத்துக்கு வரும்போது அவன் இருதயத்தை கடினமாகவே வச்சிருக்கிறாளே. கர்த்தருக்கு மேலே ஒரு விசனம் வருகிறது. உன் இருதயம் லகுவாகாதா, உன் இருதயம் இலகாதா, எனக்கு முன்னாடி உன் இருதயம் கீழ்ப்படுதலான இருதயமா இருக்காதா, நீ ஏன் இப்படி கடினமா இருக்க? விசனப்படுகிறார். மார்க் 16:14 சொல்லுகிறது, அவர்களுடைய இருதயத்தின் கடினத்தை குறித்து அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். உங்க இருதயம் கடினமா இருந்தா அவங்களோட அவர் அன்பா பேச முடியல, கடிந்து கொள்ளுகிறார். அடிக்கடி தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதிலே நாசம் அடைவான். கடினம் கூடாது. கர்த்தருக்கு முன்னாடி கடினமா இருக்காத. நீதிமொழிகள் 28:14 சொல்லுகிறது, தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கிலே விழுவான் அப்படின்னு இருக்கு. சகோதரா சகோதரி, உன் குடும்பமோ உன் வாழ்க்கையை தீங்கில போய் விழுந்துடக்கூடாது. காரணம் ஏன் அவனுக்கு தீங்கு நடக்குது? கர்த்தருக்கு முன்னாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னாக தன் இருதயத்தை அவன் கடினமா வச்சிருக்கான். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கும் போதே ஆண்டவரே கடின இருதயம் எனக்கு வேண்டாம்ப்பா. ஏசாயா 63:17 சொல்லுகிறது, கர்த்தாவே இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன். இந்த வசனம் உங்களுக்கு புரியுதா? அப்போ ஒருத்தவன் இருதய கடினமாச்சுன்னா அவன் கர்த்தருக்கு பயப்பட மாட்டான். கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவன் இருக்காது. சில வாலிபர்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயமே இல்லை. சில வாலிப பெண் பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. சில பிரதருக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. சில விசுவாசி கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. அதுதான் சபைக்குள்ளே செல்போனை பார்க்குறான், செய்தி அனுப்புறான், சர்ச்சுக்குள்ளே இருந்துக்கிட்டா பயப்படாம போகிறதுனால தானே அது நடக்குது. எங்க உட்கார்ந்தா என்ன? இது தேவ பிரசன்னம். கர்த்தர் அசைவாடுகிறார், உலாவுகிறார், எழுந்தருளுகிறார், அசைவாடுகிறார். பரிசுத்தவான்களில் சபைகளில் பயப்படத்தக்கவர் எழுந்தருள் இருக்கிறார் என்கிற உணர்வு, ஒரு சிந்தை, ஒரு யோசனை இருந்தா எவ்வளவு பயத்தோடு பக்தியோடு நடக்கணும். அவன் ஏன் பயப்படாது இருக்கிறான்? அவன் இருதயம் கடினமா இருக்கிறது. நிறைய பேருக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. சர்ச்சில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான். ஏய் சர்ச்சியாடா இது, சபை, கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நான் அடிக்கடி சொல்வேன், வாட் த ஃபியர் ஆஃப் காட். ஆண்டவருக்கு பயப்படுற பயம்னா என்ன? மனுஷன் காண முடியாத ஒன்றை, மனுஷன் பார்க்க முடியாத ஒன்றை அவர் காண்கிறார், பார்க்கிறார் என்கிற உள் உணர்வை பெற்றிருப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தர் பார்க்கிறார். தம்பி தங்கச்சி, அம்மா பார்க்கல, வீட்டுக்கார் பார்க்கல, மனைவி பார்க்கல, அவர் பார்க்கல, இவர் பார்க்கலன்னு நீ நடக்கிறது, நீ பயப்படாத இருக்க. உன் இருதயம் அவ்வளோ கடினமாக இருக்கு. ஸ்டப்பனா வச்சுக்காத. வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 3:8 சொல்லுகிறது, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். மற்றவங்க இருதயம் எப்படி இருக்கும், உங்க இருதயத்தை என்னப்படுத்தாத. என் ஜனம் ஏன் எனக்கு செவி கொடுக்கல? அவர்கள் தங்கள் இருதயத்தை எப்படி வச்சிருக்கிறாங்க? சில பாருங்க, சில அந்த 6வது நேரத்தில் பாட்டு நேரத்தில் நல்லா கைத்தட்டி பாட மாட்டான். அப்படியே அப்படியே என்னமோ எழவோ பாய் போட்டு அழுவோன்னு உட்காந்துருமா. தோத்திரம். அந்த இருதயம் கடினமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது.
நம்ம இருதயம் எப்படி தெரியுமா இருக்கணும்? சில வார்த்தையை மட்டும் சொல்லி செய்தியை முடிக்கிறேன். 2 ராஜாக்கள் 22:19 ஒரு ராஜாவை பற்றி சொல்லுது. நான் சொன்னதை நீ கேட்ட போது உன் இருதயம் இலகிச்சே. இலகின இருதயமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். நான் உன்னோடு பேசின போது உன் இருதயத்தை நீ கல்லா வச்சுக்காம உன் இருதயம் இலகிச்சே. உன் விண்ணப்பத்தை நான் கேட்பேன். கையை தட்டி உன் இருதயம் இலகின இருதயமாக. ஹல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன் ஜபத்தின் சத்தத்தை கேட்கணும்னா, உன் வேண்டுதலின் சத்தத்தை கேட்கணும்னா, உன் கண்ணீரின் சத்தத்தை கேட்கணும்னா, கர்த்தர் பேசும்போதே உன் இருதயத்தை நீ கல்லா வச்சுக்காம உன் இருதயம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இலகி அப்படியே இலகணும். கர்த்தருக்கு முன்னாடி இலகணும். இருதயம் அப்படியே இலகின ஃப்ளெக்சிபிள் ஹார்ட்டடா, ஃபெல்ட்டடா, ஹார்ட்டடா உன் ஹார்ட் இருக்கணும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அப்படியே முறுக்கின்னு நிக்காத. அதனாலதான் பார்வோன் அழிஞ்சே போனான். கர்த்தருக்கு முன்னாடி பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தி முடிவு என்னாச்சு? பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டான். அதான் தண்டனை, ஃபைனல். நீ இருதயத்தை அப்படியே கடினப்படுத்தி உன் வாழ்க்கை என்னமோ ஓடுற மாதிரி நினைக்கும். ஒரு நாள் கவிழ்க்கப்படுவாய். பார்வோனின் ரதங்களின் சக்கரங்களின் உருளைகள் எல்லாம் கலலச் செய்தார். ஈயத்தை போல ஒட்டி கொண்டார்கள். அந்த சேனையே அழிஞ்சிச்சு. பார்த்தீங்களா? காரணம் என்ன? கடினம். சரி, கீழ்படுறோம், அப்புறம் கடினப்படுத்துவான். கீழ்படுறோம், கடினப்படுத்திக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் பார்வோன் இல்லாமலே போனான். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். நம்ம அந்த பார்வோன் நமக்கு ஒரு எச்சரிப்பான செய்தியா இருக்கிறார். கடினப்படுத்தாதீங்க. கர்த்தருக்கு முன்னாடி உங்களை தாழ்த்துங்க. உங்க இருதயத்தை லகுவாக்குங்க. ஹல்லேலூயா. உங்க இருதயம் எப்படி இருக்கணும்? சங்கீதம் 51:17 சொல்லுது, தேவனே நறுங்குண்டதுமான இருதயம். உங்க இருதயம் நறுங்குண்ட இருதயமா இருக்கணும். அந்த இருதயத்தை தான் கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். கர்த்தருக்கு முன்னாடி வரும்போது அது நறுங்குண்ட இருதயமா இருக்கணும். அந்த நறுங்குண்ட இருதயத்தை மலன்னு கண்ணில் இருந்து கண்ணீர் ஊத்தும். எங்க அம்மா சொல்லுவாங்க, அழுது ஜெபம் பண்ணணும். நீ ஜெபம் பண்ணிட்டு வரும்போது உன் கண்ணை பார்ப்பேன், அழுத வடு இருக்கணும், அழுத அந்த சாயல் இருக்கணும், இல்லைன்னா சோறு போட மாட்டேன்னுவாங்க. நான் கேட்பேன், எப்படிமா அழுவுறது? எப்படி அழுவுறது? எப்படி டக்குன்னு அழ முடியும்? நாங்களே சினிமா நடிகரானா இப்போ சொல்கிறேன், அப்போ அதெல்லாம் சொல்லலை. எப்படிமா அழுவுறது? அழுணும். இருதயம் உடஞ்சா, இருதயம் நறுங்குண்ட இருதயமாக இருந்தா, இதயம் உடஞ்சா கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். இதெல்லாம் எங்கள் நரம்போடு, எலும்போடு, ரத்தத்தோடு, சதையோடு கலந்த வார்த்தை. அழுவணும். அழுது கர்த்தருக்கு முன்னாடி வரணும். மனுஷனுக்கு முன்னாடி அழாத. சில விசுவாசியெல்லாம் பார்ப்பேன், அப்படி கண்ணில் இருந்து அப்படி தண்ணி ஊற்ற அப்படியே ஆராய்ச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்க்குறது எப்படி இருக்குது? அதான் உலகத்தில் சூப்பர் சீனே அதான். தோத்திரம் 6 நேரத்தில் இந்த முண்டகனை திறந்து வச்சு இப்படி பார்க்குது. அது கெட்ட சீன். அது நல்லாவே இருக்காது. 6 நேரத்தில் சிரிச்சிக்கின்னு அவங்கக்கிட்ட பல்லெல்லாம் காட்டின்னு இருக்கும். என்ன இது இப்படி கத்துறாங்க, என்ன இப்படி செய்கிறாங்கன்னு இப்படி திருப்பி பார்த்துருக்கிறதெல்லாம் அதெல்லாம் விசுவாசியே இல்லை. தோற்றுக்கிறோம். அது அயோக்கியத்தனமானது. ஆனால் தன்னை மறந்து அப்படியே கண்ணை மூடி இந்த கல்வாரி இருதயத்தில் கொண்டு வந்து அப்படியே உருக கத்தரை பாடுறாங்களே, அதான் இலகின இருதயம். ஹல்லேலூயா. சிலதெல்லாம் அழுவோம், எனக்கு டிஸ்டர்பாகவே இருக்கும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறேங்க, இந்த சகோதரி அழுகுறாங்க, ஆனால் என் ஸ்பிரிட்டில் ஏன் அது டிஸ்டர்பாக இருக்குது? ஆண்டவர்கிட்ட போய் கேட்டுருக்கிறேன். அந்த சகோதரி அழுறாங்க, ஆனால் எனக்கு என்னவோ அது ஏன் அழுவுது, மூடிக்கின்னு இருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஏன் ஆண்டவர் அவங்க மேலே எனக்கு கோவம் வருது. இப்போ ஆண்டவர் சொல்ல, இல்லைடா அது தேவ பிரசன்னத்துக்காக அழுவலை, நேற்று வீட்டுக்காரன் வச்சுருப்பான், அதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். ஆண்டவரே, நீங்கள் புடவை கேட்டிருக்கோம், புடவை வாங்கி தந்துருக்க மாட்டான், ஜாக்கெட் கேட்டிருப்பார், இல்லை வெளியூருக்கு எங்கே கூட்டின்னு போக சொல்லியிருப்பார், காசு கேட்டிருக்கோம், அவர் முடியாதுன்னு இருப்பார், அதெல்லாம் வாங்கின்னு வந்து இங்கே உட்காந்துன்னா அந்த சோகத்தெல்லாம் இங்கே காட்டிக்கின்னு அப்படியே கண்ணிலேருந்து மாலையா எங்களுக்கு. அப்போ பாருங்கள், சிலதான் அழுவுறதெல்லாம் பாதி அழுவுறதெல்லாம் இதிலே தான்.
சில வீட்டுக்கெல்லாம் போய்க்கிறீங்களா, நிறைய அழுவோம். அங்கே செத்து போனமாக இருக்குது, அதுக்காக அழுவுது. ஒரு நாள் நம்மளையும் இப்படித்தானே கடத்தி வச்சுருப்பாங்கன்னே அழுவும். சில இதெல்லாம் போய் தான் வீட்டில் இருக்கிற சோகத்தெல்லாம் நினச்சி அங்கே அழுதுகிட்டு இருக்கோம். அழுவுறதெல்லாம் அந்த குடும்பத்தினுடைய ஆறுதலுக்காக அழுவுற கேஸே கிடையாது. தோத்திரம் எனக்கு தெரியாது. ஒவ்வொரு இருதயத்தை பிரித்து மேய்ஞ்சாதான் தெரியும். ஒரு அம்மா ஐயோ ஐயோ ஐயோன்னுச்சு. ஐயோ இது என்னடா இதுன்னு பார்த்தா அது டெக்னிக்காக அடிக்குது. இப்படி கொண்டு வந்து இது வரைக்கும் தான் நிறுத்துது. பட்டார் பட்டார் பட்டார்னு கேட்குது. இங்கே நெஞ்சில் அடிக்கல, அதுக்கே ட்ரைனிங் எடுத்து வந்திருக்கும் போல. அந்த வேகம் கரெக்டாக மெஷர்மெண்ட்டோட அடிக்குது. அது டக்கு டக்குன்னு கேட்குது. உத்து பாருங்க பாஸ்டர்னு ஒருத்தன் சொன்னான். அப்போ பார்த்தா தான் தெரியுது நெஞ்சில் அடிக்கல, அது அது கையிலேயே அடிச்சுக்கின்னு இருக்குது. தோத்திரம் சிலலாம் அப்படி தான் இருப்பான். தோத்திரம் சிரிங்க, ஆனால் யோசிங்க செய்யா. நறுங்குண்ட இருதயம் எப்படி இருக்கணும்? ஏசாயா 57:15 என்ன சொல்லுது? நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவருடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவிடத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன். அப்படின்னா இருதயம் நறுங்குண்ட இருதயம் மட்டுமல்ல, அது நொறுங்குண்ட இருதயமா இருக்கணும். என்ன இருதயங்க? நொறுங்குண்ட இருதயம். அப்படி இருக்கணும். நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஒரு காலத்தில் தாவீதுடைய இருதயம் அப்படி ஆயிடுச்சு. ஒரு இடத்துல இருந்து அவன் துடிகரமாக ஒரு காரியத்தை செஞ்சுட்டான். காரணம் அவன் இருதயம் கடினமாக இருந்துச்சு. பார்த்துக்கலாம், ஆண்டவட்ட அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கலாம், அடப்பட அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ட்டான். அதனால தான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான் 51 செய்து, ஆண்டவரே எனக்கு அந்த கடின இருதயத்தை எடுத்துட்டு புது இருதயத்தை தாங்க, நொறுங்குண்டதுமான இருதயத்தை தாங்க, உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்க, உங்களுக்கு செவி கொடுக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க. ஏன்னா பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் எங்க கீழே வந்து வாசம் பண்றான்? அந்த நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவிடத்திலேயே வாசம் பண்ணுகிறார். எல்லாம் சொல்லுங்களேன், கையை வச்சு சொல்லுங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டுமானால் கல்லான இருதயமா இருந்தா அவர் வந்து வாசம் பண்ண முடியாது. நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களுடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்க. மெசேஜ் கொடுக்கும்போது கீழே தரையில நோண்டின்னு இருக்காத, தலையை நிமிர்த்து. ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறபடியால் உன் தலையை நிமிர்த்து, கீழே குனியாத. தோத்திரம் கீழே குனிஞ்ச பிசாசும் பெடர்லேயே வச்சு இன்னொரு அழுத்தம் தோத்திரம். என்ன அம்மா உனக்கு கொழுப்பு? தோத்திரம் அம்மா சத்தம் போடுறேன், அப்போ கூட கீழே குனிஞ்சு நிற்கிறீ என்ன? சோத்திரம் உட்காரதே 2 மணி நேரம் தான். உன்னெல்லாம் வச்சு கிழிக்கணும், பிதிக்கி எடுக்கணும். உன்னை பல மணி நேரம் உட்கார வச்சு, ஐயா என்ன விட்டுருங்க, இதுக்கு மேலே நான் ஒழுங்காக வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் இப்போ தண்ணியில் போட்டு நினச்சி அடிப்பானுங்க பாரு. இந்த மாதிரி உன்னை பண்ணணும்னுலாம் ஆசையாக தான் இருக்குது. சோத்திரம் தோத்திரம் அல்லேலூயா. சரி, எசேக்கியேல் 11:19 என்ன சொல்லுது பாருங்க. அதில் போட்டிருக்கு, அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, என்ன இருதயம்? சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருள்வேன். எதுக்காக கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுக்கிறார்னா, என் கட்டளைகளின்படி நடக்க, என் நியாயங்களை கை கொள்ள, அவைகளின்படி செய்ய. கல்லான இருதயம் உள்ளவன் செய்ய மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான், செவி கொடுக்க மாட்டான். கல்லான இருதயத்தை, அல்லேலூயா, கல்லான இருதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இருதயத்தை பொறுத்திட வேண்டும். கல்லான இருதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இருதயத்தை பொறுத்திட வேண்டும். ஊற்றுங்கப்பா உங்க வல்லமைய, ஊற்றுங்கப்பா உங்க வல்லமைய, காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு. தாகமுள்ளவனின் மேல் தாகமுள்ளவனில் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று
தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. ஆறுகளை ஊற்றுவேன் என்று ஊற்றுமையா, உங்க வல்லமையை ஊற்றுமையா. லோரி வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு கல்லான இருதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான கேளுங்க வாயை திறந்து, இருதயத்தை எடுத்திட வேண்டும். ஓ ஊற்றுமையா, உங்க வல்லமைய சொல்லுங்க சொல்லுங்க, ஊற்றுமையா உங்க வல்லமைய. தாகத்தோடு காத்திருக்கிறேன், சோதரன் தாகத்தோடு காத்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் கட்டளையின்படி அவர் நடக்க. அந்த வசனத்தை போடுங்க தம்பி. கட்டளையின்படி நடக்க, என் நியாயங்களை கை கொள்ள, அவைகளின்படி செய்ய. எல்லாம் சொல்லுங்க, கட்டளையின்படி நடப்பதற்கு, அவருடைய நியாயங்களை கை கொள்வதற்கு, அவைகளின்படி செய்வதற்கு. கல்லான இருதயம் அல்ல, சதையான இருதயம். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுது, அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து. இன்னொரு இடத்துல நவமான இருதயம். எத்தனை இருதயம் பாருங்க. ஏக இருதயம்னா அந்த இருதயம் கிறுக்குள்ளது, மகா கேடுதல். இன்னைக்கு ஒன்று யோசிக்கும், நாளைக்கு ஒன்று யோசிக்கும். ஆனால் கர்த்தருக்கு முன்னாடி வரும்போது ஏக இருதயமாக இருக்கணும். ஒன்று தான், இயேசு மட்டும்தான், அவருடைய வார்த்தை மட்டும்தான். என் இருதயம் அவருக்கு மட்டும்தான், அவருக்கும் இவருக்கும் இயேசுக்கும் அப்படி இல்லை. ஏக இருதயம். இன்னொரு இடத்துல நவமான இருதயம், புது இருதயம்னு அர்த்தம், நியூ ஹார்ட்டட். அப்புறம் சதையான இருதயம். எல்லாம் சொல்லுங்க, ஏக இருதயம், நவமான இருதயம், சதையான இருதயம். இதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிற இருதயம். இந்த இருதயங்கள் தான் கர்த்தருக்கு செவி கொடுக்கும். கடைசியா ஒன்று சொல்றேன். 1 சாமுவேல் 1:15 அண்ணா சொல்றாங்க, நான் கர்த்தருடைய சந்நிதியில என் இருதயத்தை ஊத்துறேன்றாங்க. கல்லான இருதயத்தை எப்படி ஊத்துறது? அந்த இருதயம் ஃப்ளெக்சிபிளா இருந்தா தான், அந்த இருதயம் உடஞ்ச இருதயமா இருந்தா தான், அது நொறுங்குண்ட இருதயமா இருந்தா தான் அங்க இருந்து ஒரு ஊற்று புறப்படும். நான் கர்த்தருக்கு முன்னாடி என் இருதயத்தை கல்லா வச்சுட்டு வரலையா, என் இருதயத்தை ஊத்துறேன்னு சொல்றாங்க. கர்த்தருக்கு முன்னாடி வரும்போது, கர்த்தருடைய சந்நிதியில வரும்போது உங்க இருதயத்தை கர்த்தட்ட ஊற்றணும். ஹல்லேலூயா. எஃப் மேஜர். அந்த மாது கண்களின் நீரை அன்பரவும் பாதமூற்றினாலே, அந்த மாது கண்களின் நீரை பாதமூற்றினாலே, என் இதயமே தைல குப்பியே உருக்கி ஓ படைத்தே, ஏன் இதயமே தைல குப்பியே நொறுக்கி ஓ படைத்தே. எந்த இயேசுவே, இந்த நேசமே, எந்த நுள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்லவரா பரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்லவரா பரனே சரணம். அந்த மாது கண்களின் நீரை அன்பரவும் பாதமூற்றினாலே, அந்த மாது கண்களின் நீரை அன்பரவும் பாதமூற்றினாலே, ஏன் இதயமே தைல குப்பியே உன்னை நொறுக்கி ஓ படைத்தே, ஏன் இதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஓ படைத்தே. எந்த இயேசுவே, எந்த உள்ளம் முருகிடுதே. அப்படியே எழுந்திருப்போம், அப்படியே எழுந்திருப்போம். நல்ல பராபரநேசனும் கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தி கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தி, கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தி கூப்பிடும் வேளையில் செவி சாய்த்தி, இந்த உதவி என்று மறவேன்
இன்ப துதிகள் ஏறெடுப்பே. இந்த உதவி என்று மறவேன், இன்ப துதிகள் எல்லாரும் பாடுவோம். எந்த நல்ல சத்தமா பாடுங்க, நல்ல வேகமா எழும்புங்க, கைகளை தட்டி ஒரு 2 நிமிஷம். நல்ல பங்கினை பரணே சரணம், நல்ல பங்கினை நான் அடைந்தேன். நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. நன்றி என்றும் நான் மறவேனே, நம்பிக்கை கண்களை என் இறைவா. நன்றி என்றும் நான் மறவேனே, நம்பிக்கை கண்கள் என் இறைவா. எந்த துணை நீர் என்னை அறிவீர், எந்தன் பாரம் தாங்கிடுவீர். என்னை அறிவீர், பாரம் தாங்கிடுவீர். எந்தன் இயேசுவே, எந்தன் நேசமே, எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை வல்ல பராபரனே சரணம். உம்மை அன்றி ஆதரவில்லை, எனக்கு ஆறுதலே. உம்மை அன்றி ஆறுதலில்லை, உம்முகமே எனக்கு ஆறுதலே. கைவிடாமல் காக்கு கரமே, கண்கள் அதனை நோக்கிடுதே. கைவிடாமல் காக்கு கரமே, கண்கள் அதனை நோக்கிடுதே. எந்தன் இயேசுவே, எந்தன் நேசமே, எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன், நல்ல வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் வல்ல பராபரனே. அந்த மாது கண்களின் நீரை அன்பரவும் பதமூற்றினாலே. ஊற்றினாலே என் இதயமே கையில குப்பியே, என்னை நொறுக்கியோ படைத்தே. கையில குப்பியே, என்னை நொறுக்கி ஓ படைத்தேன். இந்த நேசமே, இந்த நேசமே, இந்த நுள்ள உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே. எந்தன் இயேசுவே, உந்தன் நேசமே, எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் பரணே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம், வல்ல பராபரனே சரணம். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளையே, அவர்கள் இருதயம் கடினமாய் இருந்ததினாலே அவர்கள் தேவனுக்கு செவி கொடாமற் போனார்கள். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. நான் அவருடைய இருதயத்தின் கடினத்திற்கே விட்டு விட்டேன். அவர்கள் தங்கள் யோசனை மடந்தாங்க. எவ்வளவு வேதனை! நம்ம அப்படித்தான் நம்ம லைஃப் இருக்கா பிரதர் சிஸ்டர்? உங்க யோசனையின்படி உங்க ஃபேமிலியை ரன் பண்ணாதீங்க, ஃபெயிலியர் ஆயிடும். ஒருவேளை உங்க ஐடியா குட் ஐடியாவா இருக்கலாம், பட் காட் ஐடியாவா இருக்கா? உங்க பார்வையில் அது குட் ஐடியா, பட் நாட் காட் ஐடியா. நீ சொல்ற குட் ஐடியா உன்னை வெக்கப்படுத்தும், பட் காட் ஐடியா உன்னை வெக்கப்படுத்தவே படுத்தாது. தேவ பிள்ளையே, மனுஷனுக்கு தோன்றுகிற செம்மையான வழியெல்லாம் இருக்கு, ஆனா முடிவை பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபெயிலியர். நான் கர்த்தர் சொல்றதை கேட்டு நடப்பாயானால் உன் கால்கள் இடராது.
தேவன் அருள வேத அவர் இருதயத்தில் இருக்கிறது. அவருடைய நடைகளில் ஒன்றும் பிசங்காது. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, எங்க இருதயத்தை கடினமா, கொழுப்பு நிறைந்த இருதயமா எங்க இருதயம் இருக்கக்கூடாதுப்பா. ஆமா ஆண்டவரே, நறுங்குண்ட இருதயமாய், நொறுங்குண்ட இருதயமாய், இலகின இருதயமாய், ஆண்டவரே உடைந்த இருதயமாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற இருதயமாய், ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும். ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த வார்த்தை என்னுடைய பிள்ளைகள் கொடுத்துட்டேன். இந்த ஆலயத்தை விட்டு போகும்போதே மறந்துட்டு போகக்கூடாது. ஆகாயத்து பறவைகள் வசனத்தை பிறக்கிடக்கூடாதுப்பா. இந்த வாரம் முழுக்க அந்த வேர்டு அவர்களை அவர்களை உற்சாகப்படுத்திட்டே இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொன்னிச்சே, கர்த்தருடைய வார்த்தை எப்படி வந்ததே, என் வாழ்க்கை அப்படி இருக்கான்னு யோசித்து யோசித்து இந்த வாரம் முழுக்க இந்த வார்த்தைகளை தியானிப்பார்களாக, ஜெயம் எடுப்பார்களாக, வெற்றி எடுப்பார்களாக, நன்மை வரட்டும். பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய ஆசீர்வாத வழிநடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அனுபவங்களிலும் கர்த்தர் நம்மோடு நடத்துவாராக. சத்தமா சொல்லுங்க, மாரநாதா. 3 முறை சத்தமா, இயேசுவின் ரத்தம். எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலா சொல்லுங்க, என் ஆத்துமாவே. சத்தமா, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இருதயத்தை லகுவாய் வைப்போடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.